நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையான மகா கிருபை உள்ள மகா தயவு உள்ள நம் மீது பூரண அன்பாய் இருக்கிற அவருடைய கிருபையுள்ள நாமத்தினாலே மேலான அதிகாரத்தை உடையவருடைய நாமத்தினாலே பூரணராக்கப்பட்ட நித்திய பிரதான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2026 ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு பரமபிதாவின் வலது வருஷத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய கர்த்தருடைய சமூகத்தில் நிறைந்திருக்கிற தேவனுடைய ஆலயத்திலே பரிபூர்ணமாய் வைக்கப்பட்டிருக்கிற மேலான ஆசீர்வாதமாகிய பொக்கிஷமாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் சபைக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் தேவையான பரிபூர்ணங்களாகிய நிறைவாகிய பொக்கிஷமாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நல்ல பேச்சு புதிய ஆண்டிலே அதை சுதந்திரிக்கும்படியாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை பார்க்கும்படியாக அதற்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் கர்த்தர் செய்வார். கைத்திரி கர்த்தரை பற்றி அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. உன் வாழ்க்கை குறித்து, உன் சூழ்நிலை குறித்து, நீ படுகிற கஷ்டத்தை குறித்து, உன்னுடைய நெருக்கத்தை குறித்து, உன் சிறுமையை குறித்து, உன் ஏழ்மையை குறித்து, உன் பலவீனத்தை குறித்து கவலைப்படாத. ஆமென். கவலைப்படாத. அல்லேலூயா. உனக்கு தான் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. யாருக்கு பேசியிருக்கிறாரு? யார்கிட்ட பேசியிருக்கிறாரு? யாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு? உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நான் யாரு? உலகத்தின் பார்வைக்கு நான் யாரு? சின்னவன். ஊராரின் பார்வைக்கு நான் யாரு? சிறியவன். அல்லேலூயா அல்லேலூயா. சின்னவனும் மிகவும் சிறியவனுமாய் உலகத்தில் பார்க்கப்படுகிற என்னை தான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? என்ன ஆக்க போறாரு? என்ன வாக்க போறாரு? அப்ப வார்த்தை உனக்கு ஞாபகம் இல்லை, வாக்குத்தத்தம் உனக்கு ஞாபகம் இல்லை. ஒண்ணு சின்னவன் எப்படி உன் வாழ்க்கை எப்படி கர்த்தர் மாத்த போறாரு? உன் வாழ்க்கை திரும்ப சொல்றாங்க, அப்படியே மாத்த போறாரு. நம்ம பிடிக்க சீக்கிரம் பிடிக்கும். உன் வாழ்க்கை எப்படி கர்த்தர் எப்படி மாத்த போறாரு? உன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாத்த போறாரு? வார்த்தையிலே வாக்குத்தத்த வசனத்திலே அதுக்கு உண்டான வழி இருக்குது. இல்ல என்ன வாக்க போறாரு? உன் வாழ்க்கை எப்படி மாற போகுது? எப்படி மாற போகுது? எப்படி மாற போற நீ? 1000. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒண்ணு, இன்னைக்கு என் வாழ்க்கை 0வா இருக்கலாம், என் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை 1000 மடங்கு கையால கேட்டு ஆமென். ஒண்ணுமில்லாம இருக்க என் வாழ்க்கையில ஆமென். சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமில்லாம இருக்கலாம் இந்த நேரத்துல. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க எனக்கு என் வாழ்க்கை 1000 மடங்கு இந்த ஆண்டிலே கர்த்தரை பெருக செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சிறியவன் அவன்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, அவன்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாதவன். அல்லேலூயா அல்லேலூயா. அவனை கேட்டா யாரும் வரமாட்டாங்க. அவன் கைவிடப்பட்டவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சொல்லக்கூடிய அந்த சிறியவன் என்று எண்ணக்கூடிய நம்மை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வேணா உலகத்தை பார்க்கலாம், யாரு சிறியவனா இருக்கலாம். அவன் யாரு எதிர்க்க முடியாம, தைரியமா பேச முடியாம, துணிஞ்சு நிக்க முடியாம, ஒருவேளை நான் பயத்தோடு இருக்கலாம். என்ன பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, சின்னவனாகி என்னை கர்த்தர் பண்ண போறாரு, சிறியவனாகி கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பலத்த ஜாதியை கர்த்தர் மாத்த போறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பெரிய சேனையானி எழுப்புவேன். ஆமென் சொல்ல பாப்போம். அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் வரல பாருன்னா கர்த்தர் எப்படி மாத்த போறாரு?
எப்படி மாத்த போறாரு? ஒரு பெரிய சேனையை கைத்துக்கிறதுனால ஒரு பெரிய சேனையா, ஒரு பெரிய சேனையை நீ மாறுவ. உன் பக்கத்தில் எத்தனை பேர் வருவாங்க? உனக்கு 1000 பேர் வருவாங்க. 1000 பேரை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை வல்லமை கர்த்தர் உன் கையில கொடுப்பாரு. ஆமென், ஆமென். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கணக்கு பண்ணிக்க. ஆமென். 1000 பேரை ஜெயமளிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பலத்த ஜாதியை கர்த்தர் மாத்துவாரு. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம எடுத்து நம்ம ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். டக்கு டக்கு ஒரு 2 வசனங்களை சீக்கிரமா நம்ம முடிச்சிருவோம். 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். உன்னிலும் இந்த ஆண்டு எப்படி நமக்கு கொண்டு வர்றாரு பாரு. உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் வல்லமையினாலே அடிமைத்தனத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். கேத்திருக்க பயன்படுத்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கட்டு அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி நீ. என்ன கன்றுக்குட்டி நீ? கட்டு சொல்றான். கட்டு அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டி துள்ளி குதிப்ப. எப்படி இருப்ப? துள்ளி குதிப்ப. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்னை புறப்பட பண்ணினார். ஆமென். 2025 விட்டு, அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு, கண்ணீரின் வாழ்க்கையை விட்டு, நெருக்கத்தின் வாழ்க்கையை விட்டு, கஷ்டத்தின் வாழ்க்கையை விட்டு, பயந்து கொண்டிருந்த வாழ்க்கையை விட்டு, பலவிதமான சூழ்நிலையை சிக்கிக்கொண்ட என்னை கர்த்தர் 2025 நெருக்கமான உபத்திரமான அந்த வாழ்க்கையை விட்டு, அந்த அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு, சிறுமையான வாழ்க்கையை விட்டு கர்த்தர் என்ன பண்ணாருப்பா? புறப்பட பண்ணினார். எதுவுமே இருந்து புறப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு புரியல நினைக்கிற வசனம் படிக்கும் போது எடுத்து படிக்க பாப்பா. திரும்ப அந்த வசனத்தை. உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறதை போல அவர்கள் தேசத்தை உனக்கு சோதனமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 2025 உன் ஆசீர்வாதம், உன் சமாதானம், உன் நிம்மதி, உன் வருமானம், உன் சந்தோஷம் எங்க போய் அடைக்கப்பட்டிருந்ததோ அதை திரும்ப நாளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை இழந்தாயோ, ஆமென், எதை இழந்தாயோ, எந்த சமாதானத்தை இழந்தாயோ, எந்த ஆசீர்வாதத்தை இழந்தாயோ, எந்த நிம்மதியை இழந்தாயோ, எந்த வருமானத்தை இழந்தாயோ, எந்த சந்தோஷத்தை இழந்தாயோ, யார் அதை பிடுங்கினார்களோ, யார் அதை அபகரித்தார்களோ, எங்கே அதை சிக்கிக் கொண்டதோ அதை திரும்ப உனக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அதை சுதந்திரமாக கொடுத்து உன்னை அவர் முகத்துக்கு முன் மிகுந்த வல்லமையினாலே அடிமைத்தனத்தில் இருந்து, பழைய வாழ்க்கையில இருந்து, பழைய அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து, பழைய கஷ்ட வாழ்க்கையில இருந்து, பழைய வேதனைப்படுகிற வாழ்க்கையில இருந்து 2025 எல்லாம் எனக்கு துக்கம் இருந்த வாழ்க்கை, 2025 எல்லாம் எனக்கு உபத்திரம் இருந்த வாழ்க்கை, 2025 எல்லாம் பாடுகள் இருந்த வாழ்க்கை, அந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் என்னை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2026 கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி இது ஏற்றமிகு ஆண்டு. கைது ஏறி ஏறி போய் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஏறி ஏறி என்ன பண்ணுவீங்க? மேல மேல வந்து இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லு. நான் மேல 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 ஏறி போய் இருப்பேன். ஆமென். நம்பறியா நம்பலையா? நம்பறியா நம்பலையா? சொல்லி என் வாழ்க்கை எப்படி ஆகும்? நாளுக்கு நாள் என்ன ஆகும்? என் வாழ்க்கை மேல மேல பெருகும். ஆமென். வாழ்க்கை என்ன ஆகும்? உனக்கு ரொம்ப விஷயம்லாம் நீ கேள்விப்பட்ட முன்னாடிலாம் சும்மா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அப்படியே 10 ஊழியர்களை வர வச்சு உட்கார வச்சு இந்த ஆண்டு அங்க ஒரு பிளைட் என்ன ஆகும்?
விழுந்து நொறுங்குவோம். அது என்ன அது? தீர்க்கதரிசி. வருஷம் வருஷம் போயிட்டு ஒன்று தான். இந்த ஆண்டு கடுமையான மழை வரும், வருதா இல்லையா? இந்த ஆண்டு பெரிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் மரித்து போவார். வருஷம் வருஷம் சேர்த்துக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர் சாவான்னு கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா இல்லையா? நிலக்கட்டு டிவி எல்லாம் பார்ப்ப பாரு. வாக்கு தத்துவம் அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீ நல்லா கவனிச்சு பாரு. அதை அவர் டிவியில பேசுவாரு. இந்த ஆண்டு பிரபலமான ஒரு அரசியல்வாதி ஆயிடுவாரு. அது யாருன்னு சொல்லணும், பேரை வச்சு சொல்லணும். ஆமே, நம்ம இதை அவருடைய நேரம் கூட பார்க்கட்டும், பார்த்த ரொம்ப சந்தோஷம் தான். கர்த்தர் மகிமையை எடுத்து போடுவாரு. இப்ப அதான் செய்தி உனக்கு. இப்படி போய் தீர்க்கதரிசி சொல்ற ஊழியக்காரர்களை அவருடைய மகிமையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தாண்டி எடுத்துவாரு. அவன் 200 தொகுதியை வென்று ஒருவர் தான் ஆயிடுவாரு. இந்த வருஷம் சிஎம்ஐ ஆயிடுவாரு, முதலமைச்சர் ஆயிடுவாரு. இது பிரபலமான ஒரு ஊழியக்காரர் போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இப்படி போய் பகிரங்கமா ஒரு திரளான கூட்டத்தின் மத்தியில மீடியாலாம் சூழ்ந்திருக்கிற இடத்துல போயிட்டு இந்த அரசியல் கட்சி தலைவர் இந்த ஆண்டு 2026 200 தொகுதி ஜெயிச்சு அவர் என்ன ஆயிடுவாரா? இப்ப 199 தொகுதி ஜெயிச்சா கூட பொய்யான வார்த்தை தான். ஆமா இல்லையா? எலியா எலிசா கர்த்தரை கொண்டு கர்த்தரை வார்த்தை கொண்டு தேசத்தில் பேசினார்கள். சொன்னபடியே கர்த்தர் செஞ்சாரு. அல்லேலூயா. இன்றைக்கு சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே அந்த கோதுமை இந்த வேலைக்கு நிற்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு படி கோதுமை இந்த வேலைக்கு நிற்கும். அப்படியே கர்த்தர் செஞ்சாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு கர்த்தர் யாரை சாகடிப்பாரு? யார சாகடிப்பாரு? நாபாலை சாகடிப்பாரு. அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கும். அப்படியே செத்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை பார்க்க வந்த மனைவி சொன்னாரு, அவள் மனைவியும் இங்கே சாவா. அப்படியே செத்தா. இது தீர்க்கதரிசனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், அந்த டிவியில பார்த்து பேசுற அந்த தீர்க்கதரிசனம் நம்ம, அந்த பொய்யான தீர்க்கதரிசனம் என்ன பண்ணாத, நம்பாத. மழை, பெரிய மழை வரும், கப்பல் கவுந்துரும், கடல் கொந்தளிக்கும், காத்து வீசும், பிளைட் இடிச்சு ஓடும், அங்கே இங்கே சண்டை வரும். இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்க நாட்டில், வராம இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஆண்டு என் வாழ்க்கை மேல 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 ஏறிட்டே இருக்கு. என் வாழ்க்கை எப்படி மாறு, என் குடும்பம் எப்படி மாறு, நல்ல கைத்தல் என் வாழ்க்கை என்ன மேல மேல ஒவ்வொரு நாளும் நான் ஏறிட்டே இருப்பேன். ஆமென். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்னை புறப்பட பண்ணினார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாயிட்ட? 2026 போக எத்தனை பேர் ஆயத்தமாயிட்ட? நான் சொல்றது காய்க்கிறதே இல்லை உனக்கு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிற? 2026 ஜெயம் அடிக்க, வெற்றி பெற எத்தனை பேர் ரெடியா இருக்கிற? நல்லா கேட்டு கர்த்தரியா, கர்த்தர் என்னை புறப்பட பண்ணினார், நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னில பலத்த சாதி அழிப்பேன். ஆமென். ஒரு மணி எனக்கு முன்னாடி தான் பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆமென். கர்த்தர் சொன்னார், திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை பலத்த சாதியை கர்த்தர் மாத்திடுவார். பலத்த சாதியை மாத்திடுவார். ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. 15 போய் தேக்கடேங்க வா. சீக்கிரம். நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விளங்குதா பாரு. உனக்கு திரும்ப சொல்றேன், கர்த்தர் உன்னை என்ன பண்ணார்? முதல்ல எகிப்திலிருந்து என்ன பண்ணார்? உன்னை புறப்பட பண்ணினார். ஆமென். எகிப்து இது உனக்கு 2025 உனக்கு என்னது? எகிப்து. அதுதான் கஷ்டம், அதுதான் உனக்கு வேதனை. ஆமென். அல்லேலூயா. பல 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 நெருக்கடியை சந்திச்சே இல்லையா? பல உபத்திரத்தை பார்த்தியா இல்லையா?
பல வேதனைப்பட்டே இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்ப அது என்ன வாழ்க்கை? அது எகிப்தின் வாழ்க்கை. அங்க இருந்த 2025ல அடிக்கப்பட்டிருக்கிற சிறுமைப்பட்டு இருந்த என்னை, மகிழ்ச்சியை சந்தோஷத்தை காணாம இருந்த என்னை கர்த்தர் 2024 என்ன பண்ணாரு? புறப்பட பண்ணியிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அது எப்படி புறப்படுதுன்னா கர்த்தர் சொல்றாரு, அது துஷ்ட மிருகம் போல கேட்டிருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென் ஆமென். அது பால சிங்கத்தை போல புறப்படும். ஆமென். எப்படி இருப்ப நீ? எப்படி மாறுவ இந்த வருஷம்? நீ நம்பனா அதுக்கேற்ற கிரியஸ் கண்டிச்சு யார மாறுவ? பால சிங்கத்தை போல. ஆமென். கர்த்தர் உன்னை நடத்த போறாரு. இப்ப அங்க இருந்த உன்னை 25ல இருந்த உன்னை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? புறப்பட பண்ணி 2026க்குள்ள கொண்டு வந்து இங்க ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. படிங்க. நீ மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழிநடத்தினை கைதை கட்டமைப்பட்டது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஒண்ணு தெளிவா சொல்றாரு, உன் பலத்தால உன்னுடைய அறிவில நீ சபைக்கு வர முடியாது. ஆமென் ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு யாரால வர முடியாது? எதால வர முடியாது? மாமிச பலத்தால மாமிச புத்தியில சபைக்கு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. யாரால தான் வரணும்? யாரால தான் வரணும்? அப்ப கர்த்தர் உன்னை நடத்தினார்னா ஒரு வாரமா நீ சபைக்கு வர என்ன பண்ண மாட்டேன்? நல்லா கேட்டு கர்த்தர் நடத்துறாருன்னா ஒரு வாரமோ நீ சபைக்கு என்ன பண்ண மாட்டேன்? நிக்க மாட்டேன். உனக்கு நல்ல புரியுத பாருங்க வசனம். படிக்க பார்த்துருமா 15-13. நீர் மீட்டுக் கொண்ட நீயே தப்பிக்கல, நீயே விடுதலை ஆகல. ஆமென் அல்லேலூயா. நீ தானா வெளியே வரல, நீ தானா வெளிச்சத்தை பார்க்கல. யார் தான் உன்னை மீட்டு எடுத்தது? யார் மீட்டு எடுத்தாரு? யார் மீட்டா? யார் மீட்டார் உன்னை? வரல, வாயில வரல. யார் மீட்டாரு? யார் உன்னை மீட்டு எடுத்தாரு? கர்த்தர் உன்னை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை, எந்த ஜனம்? யார் இது? யார் இது? எதுவுமே சொல்ற நான் தான். ஆமென். அப்ப நம்ம தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? 2025ல பல துன்பம். ஆமென் அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நமக்கு சொன்னாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ஆனா கர்த்தர் நம்மை வெளிச்சத்துல வச்சிருந்தாரு, இருள் நம்ம சேதப்படுத்தல. ஆமென். வாக்குத்தத்தம் பாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்க மேல் என்ன இருக்குமா? நீதி சொல்லி இருக்காது, சத்தியம் என்ன இருக்குமா? ஆனா பலவீனம் வந்தது, பிரச்சனை வந்தது, கஷ்டம் வந்தது, நோய் வந்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனா என்ன இருந்துச்சு கூட? ஆரோக்கியம் இருந்துச்சு. அல்லேலூயா ஆமென் ஆமென். ஆமாவா இல்லையா? பலவீனம் வந்ததா இல்லையா? நோய் வந்ததா இல்லையா? பயம் வந்ததா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரா இல்லையா? எல்லாம் கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரா இல்லையா? செஞ்சாரு. ஆமென். வாக்குத்தத்தம் மாறாது, பொய் சொல்லாது. நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஜனங்களை அவருடைய கிருபையினால அழைத்து வந்து உம்முடைய இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு சபைக்கு நேராக அவர்களை யாருடைய பலத்தினால? யாருடைய பலத்தினால? எதுவும் சொல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய பலத்தினால் சபைக்கு தொடர்ந்து வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய பலத்தினால் வழி நடத்தினீர். ஆமென். அப்ப கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ணுவார்? வாரம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தான் பண்ணுவாரு, கொண்டு வருவார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப நடத்தி வர்றாரு. வந்துட்டு சபைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த வருஷம் எல்லாம் சபை கொடுத்துட விடாதபடி சபைக்கு சரியா வந்துட்டுன்னா நமக்கு தெளிவா கர்த்தர் வார்த்தை சொல்றாரு. எடுத்து வாசி. யோசுவா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். டக்கடன்னு போயிடும். 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து படி. 23:9. உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகள் என்ன பண்ணுவாரு?
அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்த வார்த்தை இதெல்லாம் நீ படி புரிஞ்சுக்கணும். படிக்க திரும்ப 15:23-9 யோசுவா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக யாருக்கு முன்னாடியே? யாருக்கு? நான் கேட்கறதெல்லாம் காரணம் இல்லாம ஆவியானவர் கூட கேட்க மாட்டாரு. அது உனக்கு விசுவாசம் பெருக, உன் நம்பிக்கை பெருக, இப்பொழுதே நீ ஆயுதமாக அதை சுதந்திரிக்க, அதை ஜெயமெடுக்க உனக்குள்ள என்ன வரணும்? என்ன வரணும்? சும்மா 1ஆம் தேதி புது வருஷத்துல சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்தேன், சும்மா போயிட்டு வந்தெல்லாம் என்ன கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு மன தைரியத்தோட நீ வெளியே போனீங்க. ஆமென் சொல்லு பாப்போம். ஒரு மன நம்பிக்கையோட என்ன பண்ணா? ஒரு புது பலத்தோட நீ வெளியே போகணும். ஆமென். யார் உன்கிட்ட பேசியிருக்கிறாரு? யார் உனக்கு வாக்கு கொடுத்தாரு? நீ யாரு? உலகத்தை பார்வைக்க, உலகத்தை பார்க்க நீ யாரு? சின்னவன். அப்புறம் யாரு நீ? சிறியவன். அப்புறம் கர்த்தர் எப்படி மாத்த போறாரு? அல்லேலூயா, ஆமென். நான் பலத்த ஜாதியா மாறுவேன் அப்படின்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? வாழ்க்கை என்ன ஆகும்? பாரு, பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் வாழ்க்கை இந்த ஆண்டு 1000 மடங்கு பெருகும். நல்லா சொல்லு. இந்த ஆண்டு 2025 சொல்லி 2026 இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்வார். நீ பலத்த ஜாதியாவாய். ஆமென். அல்லேலூயா. சொன்னியா? ஆசீர்வாதத்தை சொன்னியா? பக்கத்துல சொன்னியா? ஆமென். கர்த்தர் 1000 மடங்கு என்ன பண்ணுவாரு? பெருகுவார். 1000 மடங்கு உயர்த்துவார். ஆமென், ஆமென். சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னவங்க சந்தோஷப்பட்டாங்களா? பக்கத்துல முகத்தை பார்த்து சரி சந்தோஷப்பட்டாங்களா? பாரு, நீ சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களா? நீ சொன்னது சாதாரண வார்த்தை இல்ல. நீ சொன்னது உன் சொந்த வார்த்தையா? சொந்த வார்த்தையா? கர்த்தருடைய வார்த்தையா? யார் வார்த்தை சொன்ன? நம்ம வார்த்தை மாறிடும், மனுஷ வார்த்தை மாறிடும், கர்த்தர் வார்த்தை மாறாது. அல்லேலூயா. அப்ப அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ சொன்னதை கர்த்தர் செய்வார். கைத்தறி. நீ சொன்னதை யாருக்கு சொன்னியோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் பண்ணுவார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யோசுவா 23:9 திரும்ப படி. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளும் ஆகிய ஜாதிகளை துரைத்திருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. கேட்டிருக்கிறத பயன்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிரியை கர்த்தர் செஞ்சிருக்கிறார், அவர் செய்ய போகிறார். ஆமென். ஒருத்தர் உனக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? நான் திரும்ப பிடிச்சி ஒருத்தர் உனக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னா அப்ப நீ என்ன மாறணும்? சொல்லு பாப்பா, கேட்ட சொல்லு பாப்பா. அட்வொகேட் சொல்றாரு பாப்பா, இதுக்கு நீ உனக்கு முன்னாடி ஒருத்தனை எழுப்ப கூடாது. அப்ப நீ யாராகிற? உன் பக்கத்துல ஒரு சேனை இருக்குது. கேட்டிருக்க புரிஞ்ச முடியுது? அங்க வசனத்தை பாரு. உன் கூட யாரு இருக்குது? ஒரு பெரிய சேனை இருக்குது. நீ ஒரு பலத்த ஜாதி ஆயிட்ட. ஆமென், அல்லேலூயா. நீ ஒரு சேனையா மாறிட்ட. ஆமென். அப்ப படிங்க வசனத்தை படிங்க. உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளும் ஆகிய ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். என்னால் மட்டும் சொல்ல ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அப்ப என்னை சூழ்ந்து யாருக்குது? பரலோக சேனைகள். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். இதெல்லாம் செய்கிறார். சந்தோஷமா? 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 ஆசீர்வாதத்துக்கு போயிடுவோம். இதெல்லாம் கர்த்தர் செய்வார் இந்த வருஷம் இல்லை. இப்ப ஆசீர்வாதத்துக்கு போவோம். எடுத்து வாசி. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா, இதெல்லாம் அந்த அற்புதம் நடக்கணும்னா, நீ பலத்த ஜாதியா மாறணும்னா, ஏராளமான கூட்டத்தை ஜெயிக்கணும்னா ஒண்ணு இருக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 Peter 5:6. காத்திருக்க நீ படி. 1 Peter 5:6. டக்குனு. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் கையெழுத்து பயன்படுத்தி. ஆமென். என்ன நடக்குது இந்த ஆண்டு? யார் கருத்துல இருக்கு? நம்ம யார் கருத்துல இருக்கோம்?
யாரோ ஒருத்தருக்கு கை பிடிச்சின்னு உன வீட்டுல எடுத்து போகலாம் இருக்கக்கூடாது. ஆமென். ஐயோ இவங்க வருவாங்களா சப்போர்ட்டுக்கு, இவங்க வருவாங்களா என் கூட பேசுறதுக்கு, இவங்க வருவாங்களா என் கூட உட்காரத்துக்கு, இவங்க வருவாங்களா என் கூட பேசுறதுக்கு, இவங்க வருவாங்களா என் கூட தூங்குறதுக்கு, இதெல்லாம் நினைக்காத. ஆமென். யார் கருத்துல இருக்கு? நீ யார் கருத்துல இருக்குன்னா ஏற்ற காலத்தில் தேவன். நல்லா புரிஞ்சுக்கோ. யார் உயர்த்துற நம்மள? யார் உயர்த்துவாரு? நான் கேட்கறதெல்லாம் சாதாரண வார்த்தையில உனக்கு என்னன்னா இது கேள்வியாவே இருக்குதுன்னா இப்படிதான் கேள்வி எங்க இருக்குதோ அப்பதான் என்ன வரும்? பதில் வரணும். சும்மா உனக்கு சப்ப கட்டிட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் உன்னை இப்படி செய்வாரு, கர்த்தர் அப்படி பண்ணுவாரு. இப்படி உனக்குள்ள விசுவாசத்தை, உனக்குள்ள விசுவாசம் அதிகமா இருக்குது. யாருக்குள்ள விசுவாசம் இருக்குது? அந்த விசுவாசம் எங்கோ மறைஞ்சிருக்குது. ஆமென். அல்லேலூயா. உன் விசுவாசமும் உன் நம்பிக்கையும் உன் பக்தி விருத்தியும் எங்கேயோ போய் லாக் ஆயிடுச்சு. ஆமென். அதை இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வார்த்தையால தான் வெளியே கொண்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஆமென். என்ன சொல்றாரு கர்த்தர் நம்மளை பார்த்து? எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். எதை தரித்துக்கொள்? வல்லமை. உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? என்ன கொடுத்திருக்காரு? அவருடைய வல்லமையை உனக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். உன்னை கொண்டு ஏராளமான பெரிய கூட்டத்தை கர்த்தர் அழிக்க வைப்பார். ஆமென். ஆமென். திரும்ப சொல்ற ஆவியான சொல்ற ஒரு வார்த்தை டக்குனு காதா போறாரு. எனக்கு முன்னாடி எவன் நின்னாலும் என்னை பார்த்து அப்படியே கடகடனாய் கேட்டு வார்த்தைங்க. எனக்கு முன்னாடி நிக்கிறவன் என்னை பார்த்து அப்படியே பயப்படுவான். ஆமென். ஏன்னா நான் சாதனை பண்ணி நிக்கிறேன். என் கூட யார் இருக்கிறாரு? ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த அற்புதம்லாம் நமக்கு செய்யணும்னா அவருடைய பலத்தை கர்த்தர் என்ன பண்ணா? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தணும்னா அவருடைய பலத்தை கர்த்தர் என்ன பண்ணா? அடங்கிக்கணும். கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கணும். ஆமென். யாருடைய மனுஷனுடைய அடைக்கலத்திலே போக கூடாது. மனுஷனை நம்பி வாழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அக்காவை என்ன பண்ணக்கூடாது? போய் அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாமாவை ரொம்ப பிடிக்கும், இல்ல அவங்கள ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படி போய் என்ன பண்ணக்கூடாது? மனுஷனை போய் சாந்தி என்ன பண்ணாத, வாழாத. மனுஷன் கருத்துக்குள்ள போய் அடங்காத. யாருடைய கருத்துல இரு? நீ கர்த்தருடைய கருத்துல வந்தீனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி உயர்த்துவார்னா உபாகமம் தெரிஞ்ச வசனம் தான். 28:12 எடுத்து வாசி. உபாகமம் 28:12 எடுத்து வாசி. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும். மழை என்னது? அப்ப ஏற்ற காலத்துல நீ கர்த்தருடைய கையில இருந்தா, இந்த வருஷம் எல்லாம் கர்த்தருடைய கையில இருந்தா, ஏற்ற காலத்துல உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அலைய திரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்துல மட்டும் சரியா இருந்துச்சுன்னா, ஆமென், யாரு கையில இருக்க போற? கர்த்தர் கரத்துல இருந்துட்டீங்கன்னா ஏற்ற காலத்துல உன் தேசம் எது? உன் தேசம் எது? உன் வீடு. ஆமென். அப்போ வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதத்துல நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அத கர்த்தர் சொல்ற, இந்த ஆண்டு சகல வித பரிபூரணத்தையும் அவர்கள் காண்பார்கள். கேட்டு பரிபூரணத்தை பார்ப்ப. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாண்டில் என்ன பண்ணுவ? பாப்ப. ஏற்ற காலத்துல ஒரு தேசத்துல வீட்டுக்குள்ள என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். வருமா வராதா? வருமா வராதா? பக்கத்து பாச ஏற்ற காலத்தில் உன் வீட்டை தேடி ஆசீர்வாதம் பிரவேசிக்கும். சொல்லு, ஏற்ற காலத்தில் உன் வீட்டுக்குள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பிரவேசிக்கும். அல்லேலூயா. 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 கர்த்தர் எசேக்கியேல் 34 26 வசனத்தோட சொல்றாரு. டக்குனு போறேன், நான் உங்களுக்கு விரிவா சொல்றது நேரம் இல்லாதனால. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு டைம். மீதியை ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோம். இதோட முடிக்கிறேன். எசேக்கியேல் 34:26
நான் அவர்களையும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? யார்? அது யாரு? அது யாரு? எமி கேமரா ஓட்டினீங்க எமி. அதான் அந்த அம்மா அங்கேயே உட்கார சொன்னாங்க. அது அப்பா எழுந்து போயிட்டு இருக்கும். புரிஞ்சுக்க முதல்ல அது மேல இருக்கக்கூடாது. அது ஒரு ஒழுங்கு இருக்காது. கேமரா ஓடினீங்கல்ல, 4 பேர் பாக்குறாங்கல்ல. அங்க ஆந்திரா, கேரளா, எந்த பக்கம் திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், இப்படி பல இடத்துல ஊழியக்காரன் போன் பண்ணி நம்முடைய செய்தியெல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்டதான ஒரு பிராக்டிக்கலான சத்தியத்தை இங்க எந்த ஊழியக்காரன் பேசல, உங்களை கொண்டு கர்த்தர் பேசுறாரு சொல்ல கைது. இப்படிப்பட்ட சத்தியத்தை எந்த ஊழியக்காரன் பேசுறதில்லை. அவரே ஊழியக்காரன் சொல்ற, நானே இப்படி பேசுறதில்லை. ஆமென். அல்லேலூயா. நானே இப்படி பிரசங்கம் பண்ணது கிடையாது. உங்க செய்தியை பார்த்து நான் கர்த்தரை கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் சொல்லுது, படிங்க 34:26 எசேக்கியேல். நான் அவர்களையும் யாரு? யார் பேசுறாரு? யார் பேசுறாரு? அவர்கள்னா யாரு? அவர்கள்னா யாரு? என்ன? யாரு? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் வீடு நான் எங்க போறணும், அதனாலதான் கதை சொன்னாரு, உன் பிரயாசங்கள் எப்படி இருக்கான், உன் பிரயாசங்கள் எப்படி இருக்கான், அது உனக்கு வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. நான் அவர்களையும் என் மேட்டை சுற்றுப்புறத்தையும் என்ன மாத்த போறேன்? ஆசீர்வாதமாக மாற்றி ஏற்ற காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அது என்னவா இருக்கா? அது நிரம்பி இருக்கும். ஆமென். அது எப்படி இருக்கா? உன் வீடு எப்படி இருக்காப்பா? உன் வீடு இந்த வருஷம் வீடு எப்படி இருக்கா? எதுல நிரம்பி இருக்கா? சந்தோஷத்துல. சொல்ல, உனக்கு என்ன வருது? சந்தோஷத்துல, சமாதானத்துல, அப்புறம் மகிழ்ச்சியில, சுகத்துல, பலத்துல, வருமானத்துல. சொல்லு, என்ன வரும்? எல்லாத்தையும் இருப்பேன். என் வீடு எப்படி இருக்கா? நிரம்பி இருக்குமா? நிரம்பி இருக்காரா? கட்ட நிரப்பவரா இருக்க மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. 34:26. நான் அவர்களையும் என் மேட்டை சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி, அப்படியே 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 பிராமிஸ் பண்றாரு நமக்கு. என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? அப்படியே பிராமிஸ் பண்றாரு. அப்படியே உங்களுக்கு நிஜமாக்குறாரு. அது அல்லேலூயா. நான் அவர்களையும், வார்த்தை மாறாது. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணாது? மாறாது. இப்பயே கற்பனை பண்ணிக்க. உங்க வீடு எப்படி இருக்கா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கா? உங்க தலைமுறை எப்படி இருக்கா? 2 பேர் 3 பேர் வாயில இருந்தா வார்த்தை வருது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னான், அவர்களையும் என் மேட்டை சுற்றுப்புறத்தையும் நம்ம மாற்றுவாரு, ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்க போனாலும் சொல்லு, நான் எங்க போனாலும் அது ஆசீர்வாதமா மாறும். நான் எங்க போனாலும் சொல்லு, நான் எங்க போனாலும் அது ஆசீர்வாதமா மாறும். நான் எதை செஞ்சாலும் அது ஆசீர்வாதம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ வருகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் கால் வைக்கிற இடம் எல்லா தடைகளை கத்தரிக்க போக. ஆமென். அல்லேலூயா. கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நீ என்ன செய்தியோ அதுல கர்த்தர் உனக்கு பெருக்கத்தை கொடுக்கும். ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கேட்டிருக்க. அப்ப இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு உன் வாழ்க்கை எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? இப்பவே அதை விசுவாசி. எப்படி நடக்கும் அப்படி என்ன பண்ணாத, யோசிக்காத. நீ நானும் நிக்கிறது நம்மளால இல்ல, கர்த்தர் சொன்னா அப்படி வல்லமையினால நம்ம புறப்பட்டு. ஆமென். எதை வந்திருக்கிறான்? அவருடைய வல்லமையில கர்த்தர் நம்ம புறப்பட்டு பண்ணிக்கிறாரு. அவருடைய வல்லமை நம்ம நடத்துறோம். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால
கர்த்தர் நன்மை செய்வார். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லு பக்கத்துல, நீ ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டு நீ ஆசீர்வாதமாய் சந்தோஷமா நல்லா சொல்லு. அப்படியே வார்த்தை சொல்லி எப்படி இருப்ப? சொல்ல, ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு அற்புதம் நடக்கும். சொல்ல, உனக்கு அற்புதம் நடக்கும். உனக்கு விடுதலை வரும். நான் சொல்றேன், உனக்கு விடுதலை வரும். உனக்கு ஜெயம் உண்டாகும். உன் கண்கள் அதிசயம் பார்க்கும். உனக்கு ஆச்சரியமானது கர்த்தர் செய்வாரு. நீ பலன் அடைவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்மை செய்வார், அப்படியே நடத்துவார். ஊழியத்தை, சபையை, நம்மை, நம்ம குடும்பத்தை அப்படியே கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகும். கை தட்டி கர்த்தர் நாமத்தை